மர்மக்குழியில் சிக்கிக்கொள்கிறது. வாவ் சிக்னல். விண்வெளியை ஆராயும் வரலாற்றில் வாவ் சிக்னல் என்று அழைக்கப்படும் ஒரு நிகழ்வு இன்று வரை நீங்காத ஒரு மர்மமாகவும் வேற்றுக்கிரக உயிர்கள் குறித்த தேடலில் ஒரு முக்கியமான அத்தியாயமாகவும் இருந்து வருகிறது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, அமெரிக்காவின் ஒஹியோ மாகாண பல்கலைக்கழகத்தில் உள்ள பிக் இயர் ரேடியோ டெலஸ்கோப் மூலம் ஒரு மிக விசித்திரமான வானொலி சிக்னல் பதிவு செய்யப்பட்டது. மற்ற சாதாரண விண்வெளி ஒலிகளைப் போல அன்றி, இந்த சிக்னல் மிக அதிக வலிமையுடனும் குறுகிய காலமும் நிலைத்திருந்தது. இந்த சிக்னல் எங்கிருந்து வந்தது, யார் அனுப்பினர் என்ற கேள்விகளுக்கு விடை தேட முடியாமல் விஞ்ஞானிகள் இன்று வரை தவித்து வருகிறார்கள். இந்த சிக்னல் கண்டறியப்பட்ட கதை மிகவும் சுவாரஸ்யமானது. வானவியல் வல்லுநரான ஜெர்ரி ஆர் எஹ்மான் என்பவர் இந்த தொலைநோக்கியால் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் இருந்த எண்களையும் எழுத்துகளையும் பார்த்தவுடன் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அந்த தொடர் எழுத்துகள் 6EQDJ5 என்று குறிக்கப்பட்டிருந்தன. இது மற்ற விண்வெளி ஒலிகள் பதிவு செய்த சராசரி வலிமையை விட பல மடங்கு அதிக வலிமையுடன் ஒலித்திருந்தது. பொதுவாக இயல்பான விண்வெளி ஒலிகளின் வலிமை 1 முதல் 9 வரைதான் இருக்கும். ஆனால் இங்கே U என்ற எழுத்து 30க்கும் மேற்பட்ட வலிமையை குறித்தது. அதுவரை எந்த ஒரு இயற்கையான விண்வெளி மூலத்திலிருந்தும் இவ்வளவு வலிமையான சிக்னல் கண்டறியப்படவில்லை. இந்த ஆச்சரியமூட்டும் சிக்னலின் வலிமையை கண்ட எஹ்மன் உணர்ச்சி பெருக்கில் அந்த டாட்டா தாள் ஓரத்தில் வாவ் என்று சிவப்பு மையினால் எழுதி வைத்தார். அன்று முதல் விண்வெளியின் இந்த மர்மமான ஒலிக்கு வாவ் சிக்னல் என்ற பெயர் நிலைத்துவிட்டது. இந்த சிக்னல் சுமார் 72 வினாடிகள் மட்டுமே நீடித்தது. அதுவரை வலுவாக இருந்த அந்த ஒலி திடீரென்று மறைந்து போனது. விஞ்ஞானிகள் இந்த சிக்னல் ஒருவேளை வேற்றுக்கிரக அறிவார்ந்த உயிரினங்களால் அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜாக இருக்குமோ என்று கருதுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இந்த சிக்னல் பரப்பப்பட்ட அலைவரிசைதான். இந்த வாவ் சிக்னல் ஒலித்த அதிர்வினை கிட்டத்தட்ட 1420 மெகாஹெர்ட்ஸ் ஆகும். வானவியல் அறிஞர்களுக்கு இந்த அதிர்வினை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் விண்வெளியில் மிக அதிகமாக காணப்படும் ஒரு தனிமம் ஹைட்ரோஜன் ஆகும். இந்த ஹைட்ரோஜன் அணுக்கள் வெளியிடும் இயற்கை வானொலி அலைகளின் அதிர்வினை சரியாக 1420.4058 மெகாஹெர்ட்ஸ் ஆகும். வானவியல் அறிஞர்கள் பல காலமாகவே வேற்று கிரகவாசிகள் பூமியுடன் அல்லது மற்ற கிரகங்களுடன் பேச நினைத்தால் அவர்கள் விண்வெளியில் சர்வசாதாரணமாக கிடைக்கும் இந்த ஹைட்ரஜன் அலைவரிசையை பயன்படுத்தவே அதிக வாய்ப்பு உள்ளது என்று நம்பி வந்தார்கள். எதிர்பார்க்காத விதமாக இந்த மர்ம சிக்னலும் அதே முக்கியமான அலைவரிசையில்தான் ஒலித்திருந்தது. இதுதான் அந்த சிக்னல் வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. ஆனால் இந்த சிக்னலின் மூலம் என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு விடை காண விஞ்ஞானிகள் பல வருடங்களாக முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லை. அந்த தொலைநோக்கி மீண்டும் மீண்டும் அதே விண்வெளி பகுதியை நோக்கி திருப்பப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் வாவ் சிக்னல் மீண்டும் ஒருபோதும் திரும்ப பதிவு செய்யப்படவில்லை. இதுவே இந்த மர்மத்தின் முக்கிய அம்சமாகும். ஒருவேளை அது பூமியில் உள்ள ரேடியோ அல்லது